ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு குக்கரில் 1 கப் அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பையும் 1 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட 1.5 கப் அளவுக்கு கலந்த காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸு, நூட்கோல், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாம் கலந்து எடுத்துக்கோங்க. கூடவே அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை தக்காளி பழமும் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இது கூட அரை தக்காளி பழம், அரை குடமிளகாயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிசிபெல்லா பாத் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்படி நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை குக்கரில் இருக்க அரிசி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூப்பரான பிசிபேலா பாத்தை நீங்கள் காரா பூந்தி அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.